தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி எம்சிசி ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஷெட்யூலை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து 12ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஆஹ், அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து இப்போதைக்கு அவங்க வைக்கல. ஸோ நேற்று, அதாவது 9ஆம் தேதி நேற்று நைட்டே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஷெட்யூலை மறுபடியும் தள்ளி வச்சிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இது வரைக்கும் நம்ம டேட் கொடுக்கல. அதனால ஷெட்யூலை வந்து திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணி மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஐக்கு வந்து சில வேலைகள் பெண்டிங் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ரவுண்ட் ஒன்லேயே அந்த இஷ்யூ நடந்தது. ரவுண்ட் ஒன் ஷெட்யூலே வந்து ரவுண்ட் ஒன்னுமே நமக்கு தள்ளி தான் வச்சாங்க. ரவுண்ட் ஒன் தள்ளி வச்சதுக்கு காரணம்ன்றது இந்த என்ஆர்ஐ தான். அதே போல தான் இங்கேயும் இப்போ ரவுண்ட் டூக்குமே அந்த என்ஆர்ஐ சீட் வந்து இன்னுமே வந்து அவங்க கரெக்டாக முடிக்கல. ஸோ அது முடிக்காதனால அதனுடைய வேலைகள் இருக்கிறதுனால மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே போல தான் வந்து ரவுண்ட் டூ எம்சிசியோட ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இது ஒன்று. இது இல்லாத வந்து சீட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்எம்சி கைடன்ஸ் படி வந்து சில சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ராசஸும் ஒரு பக்கம் நடக்குது. ஸோ இதனால வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இது எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ இன்னுமே நமக்கு டைம் இருக்கு. ஆனால் டேட் இது வரைக்கும் குடுக்கல. எது வரைக்கும்னு சொல்லிட்டு அதனோட ஷெட்யூல் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி வேற ஒரு ஷெட்யூல் குடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம். கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி, எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங்கா இருந்தாலுமே சரி, எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்த மாரியே நடக்கல இந்த இந்த வருடம். எல்லாமே வந்து திரும்ப 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 தள்ளி வச்சிருக்காங்க. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் தெரியும் உங்களுக்கு. 3 முறை, 4 முறைக்கு மேல தள்ளி வச்சுறாங்க. கிட்டத்தட்ட அதே மாரி தான் இதுவும் தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்கு. சார் எது எப்படி இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா. சரிங்க சார். இப்ப நமக்கு அடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்ப வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆஸ் பர் என்எம்சி, ஆஸ் பர் எம்சிசி கவுன்சிலிங் ஷெட்யூல் படி வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி இன்னைக்கு. இன்னைக்கு தான் நமக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். ஆனா இப்ப வரைக்குமே நான் வெப்சைட்ல போய் செக் பண்ணியிருக்கிறேன். நைட் ஃபுல்லாவும் செக் பண்ணேன். காலையிலயும் செக் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே நமக்கு வெப்சைட்டே கூட ஓப்பன் ஆகல. ஸோ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாரி தோணுது. அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அப்படி ஓகேன்னு சொல்லி 10 மணிக்கு இருந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு 10 மணிக்கு வந்ததுன்னு சொன்னா, அதாவது இன்னைக்கு ஓகேன்னு சொன்னா, அவங்க 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எம்சிசி சொன்ன ஷெட்யூல் படி இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். எல்லா ஸ்டேட்டுமே செகண்ட் ரவுண்ட்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா சொல்லிட்டு அவங்களே இன்னும் ஆரம்பிக்கல. பட் அதனால அவங்க தள்ளி வச்சிருக்கிறதுனால மேபி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியுமே வந்து ரவுண்ட் 2வ தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி எது எப்படி இருந்தாலுமே அவங்க தள்ளி வச்சாங்கன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்குவாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க பொறுத்தவரைக்கும் எம்சிசி நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, தேர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது ரவுண்ட் 2ல. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு ரவுண்ட் 2ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி அத நீங்க பார்த்துக்கலாம். 2வது எதுல நீங்க அப்ளை பண்ணாலுமே, உங்க கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் வந்து வேக்கன்ட் இருக்கு. ஆல்ரெடி சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத ஒரு தடவை பாருங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ பார்த்துட்டு, உங்க கேட்டகரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு, அந்த கேட்டகரிக்கு எத்தன சீட் இருக்குன்னு பார்த்துட்டு, அதற்கு தகுந்த மாரி நீங்க அப்ளை பண்ணணும் ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது தமிழ்நாட்ல நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆ சீட் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்றத பண்றத விட, நீங்க அப்ளை பண்றீங்க, எந்த காலேஜ் வேணும்னு சொல்லி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றீங்களோ, அது எம்சிசியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனா இருந்தாலும் சரி, எந்த காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த காலேஜ மட்டும் ஃபில் பண்றது தான் எப்பயுமே நல்லது. பட் இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு ரவுண்டிலுமே நாம ஃப்ரெஷ் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் திரும்ப திரும்ப பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ண சாய்ஸ் ஃபில்லிங்கே போதாதா? அப்படின்னா, கண்டிப்பா அது பத்தாது. செகண்ட் ரவுண்ட்ல புதுசா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ரைட்டுங்களா? பண்ணிட்டு தான் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ ஃபர்ஸ்ட்டு 2 காலேஜ் இருந்தாலும் 2, 3 காலேஜ் 3 இந்த காலேஜ்ல கிடைச்சா நான் சேருவேன்ற காலேஜ மட்டும் ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலேஜ் குடுங்க. ஸோ கிடைச்சதுன்னா சேர்ற மாரி ஆயிடும் எம்சிசில. அத நீங்க புரிஞ்சுகிட்டு பார்த்து நடந்துக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஆல். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.